திருவோணமலையில நடக்கைக்கு தேர்வு நடக்கைக்கு உங்களையும் சிறுவனை போட்டி கெடுக்கைக்கு எங்களுக்கு ஒரு சங்கடமா இருந்தது. சிறுவர் ஐயா என்ற பலமும் தெரியும், உங்களோட பலமும் தெரியும். எங்களுக்கு இதை நாங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து வைக்கிறது அடிமட்ட மக்களை எழுச்சிப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு சிறுவன் ஐயா பொருத்தமானவர். வேலிடத்திலிருந்து 3 பாசைகளோடும் வெளிநாடுகளோடும் அரசரப்போடும் சட்டத்தரமாக என்று கொண்டு போகக்கூடியவர் சுமந்தன் ஐயா. இருவருமே எங்களுக்கு தேவையான ஒன்று, இது எங்களுக்கு தர்மசங்கடமான ஒன்றை அதில் உருவாக்கி விட்டுருக்கு. இவன் 2 பேரும் கதைச்சு பேசி ஒரு இதுக்குள்ள ஒருவர் தலைவர் ஒருவர் செயலாளராக வந்தால் மிக நன்மையா இருக்குமென்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். அங்கு ஒரு சங்கடம் வந்தது 2 பேர். அப்ப எங்களுக்கு யாருக்கு போட்டாலும் உண்ட ரீதியெல்லாம் கிட்டத்தட்ட போடப்பட்டது சின்ன வித்தியாசம் தான். அந்த நிலையில கடைசியா வெளியில வந்ததை உங்களுக்கு அருகில நாங்கள் நின்ற நீங்கள் இருவரிட கையை பிடித்து எங்களுடைய முன்னாள் தலைவரும் நீங்கள் திரு ஐயாவை பிடித்து நீங்கள் உயர்த்தி கொண்டு செல்வது எனக்கு சந்தோஷம். இந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். இவர் இதை செய்யறதுக்கு நானும் முன்னாள் தலைவரும் சேர்ந்து இதை ஒத்துழைப்போம் என்று சொன்னதுக்கும் பிறகு நடந்த இதுக்கும் எங்களுக்கு சின்ன ஒரு சங்கடத்தை அவரை நான் ஏற்றுக்கொண்டு பகிரங்கமாக அறிவிச்சினான். அதுக்கு அடுத்த சனிக்கிழமை தெரிவு நடந்தது. அவரும் நானும் இப்படித்தான் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க நானும் அவரும் தனியாக மேடையில் மேசையில் அமர்ந்திருந்து நாங்கள் இணங்கினாங்கள். யார் யார் மத்திய செட்டுக்குள்ள இருக்கிறது இணங்கினாங்க, 2 பேரும் இணங்கினாங்க. இணங்கி அதை அறிவித்தது அவர் தான் அறிவிச்சது. எங்களுக்குள்ள ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கேன் அறிவிச்சது அவர் தலைவர். நான் மத்திய செட்டில் இருக்கிறேன், ஒரு பதவியும் இல்லை, எல்லாம் இணங்கி செய்யுது. அவர் அறிவித்ததை சில பேர் ஏற்றுக்கொள்ள அவரும் வாதாடினவர். அதை ஏற்றுக்கொள்ளுங்க அவர் ஏற்றுக்கொள்ளையில் வாக்கெடுப்பு விடணும்னு சொல்லி மத்தியானம் வரைக்கும் சண்டை பிடிச்சி வாக்கெடுப்பு கூட வாக்கெடுப்புலையும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கு பிறகு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அவர் தலைவராக பதவியேற்பார் என்று நான் தான் போய் ஊடகங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்க எனக்கு சொல்லினோம் மாநாடு போடப்பட்டது. அது ஸ்ரீதரன் ஆலோசனையின் பேரில் மாவை சீனாதராஜா சொன்னது, மாவை சீனாதராஜா அறிவித்தது. அப்புறம் ஸ்ரீதரனே சொன்னார், ஓமண்ட நான் தான் சொன்னேன், அதை பிற்பட சொன்னேன். நான் ஸ்ரீதரன் இன்னும் சர்வேல பார்த்துருக்கேன், நாளைக்கு இதை வச்சு முடிக்க வேண்டும். அவர் அன்றைக்கு இரவே அவரோட பேசி அடுத்த நாள் காலையில் அவரை நான் கூட்டிக் கொண்டு மாவை சீனாதராஜா வீட்டை போய் தெளிப்படைக்கு நான் சொன்னான், இது பின்போட்டது மாபெரும் பிழை, அடுத்த சனிக்கிழமை மாநாட்டை வச்சு அவரை பதவியேற்க சொல்லுங்க. ஐயா சொன்னவர் அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில கட்சி அலுவலகத்துக்கு வந்து தானும் பாருன்னு சொன்னவர், நானும் போயிருப்பேன். கட்சி அலுவலகத்தில் தலைவராக பொறுப்படுங்கன்னு சொன்னாங்க. அவர் மறுத்துட்டார். அவர் சொன்ன காரணம், எனக்கு நான் சில பேருக்கு வாக்குறுதிகள் கொடுத்துட்டேன், அவையெல்லாம் சமாதானப்படுத்த வேண்டும், நான் அதை செய்து போட்டு வாரேன். அதுலதான் இழுபட்டது. சரியா? நான் ஒருபோதும் அந்த தேர்தல் பிழை என்றது எனக்கு தெரியும், ஐயாக்கும் தெரியும், சரியா? ஆனால் அந்த தேர்தலில் பங்கெடுத்து போட்டு அது பிழை என்று சொல்ற ஆள் இல்லை. நானும் பங்கெடுத்தபடியா அந்த முடிவை நான் ஏற்றுக்கொண்டேன், சரிதானே? அது இழுபட்டதுக்கு காரணம் நான் இல்லை. நான் அவருக்கு பகிரங்கமாக ஒரு கடிதம் எழுதினான் ஜனவரி 31ஆம் தேதி. காலம் தாழ்த்தாமல் உடனடியாக தலைவர் பொறுப்பு எடுங்கொண்டு பகிரங்கமாக கடிதம் எழுதினான், சரியா? ஆனபடியா அந்த குறையை எந்த தலைவர் போட்டுக்கொண்டு நான் ஒன்றும் செய்யலாது. தலைவர் என்ன சொல்லிட்டார், சுமந்திரனும் இருக்கிறார், ஸ்ரீதரனும் இருக்கிறார், என்ற தலைமையின் கீழே 2 பேரும் சேர்ந்து இயங்குவினோம். அதை நான் பார்த்துக்கொள்றேன், அதை நாங்கள் செய்யறோம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.